அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராவணன் அமிச்ச வீடியோவை கதிர் தான் அமிச்சாருன்னு சொல்லிட்டு ஜனனி போய் கதிர்கிட்ட ரொம்பவே சண்டை போட்டாங்க. இதனால் கதிரும் நந்தினி அடிக்க போயிட்டாரு. அதை பார்த்த ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷனாகி கதிரை திட்டிட்டு தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிகுணசேகரன் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு, எதுக்கு ஜனனி வீட்டை விட்டு வெளியே போகிறான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறமா கதிர்கிட்ட நீ ஜனனி அடிக்க போனது தப்பு, அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஜனனியை வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக பேக்கோட கீழே வந்துடுறாங்க. அப்போ அவங்க ஈஸ்வரி கிட்ட கூடிய சீக்கிரமே எல்லாமே மாறும், எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியும் சக்தியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஜனனி நேராக மதிவதனி வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் தங்க போகிறாங்க. அப்போ மதிவதனி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த விஷயத்தில் எடுத்த முடிவு தப்பு, நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி பண்ணதுனால அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டு நீங்கள் வெளியே வந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராவணன் சொல்கிறாரு, ஆதிகுணசேகரன் ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ளே ஜனனிக்கு ஆதிகுணசேகரன் மேலேயும் ஆதிகுணசேகரன் மேலே ஜனனிக்கும் கொலவெறி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதிவதனி வீட்டில் வச்சுருக்க அந்த கேமராலேருந்து வீடியோவை எடுத்து ஆதிகுணசேகரனுக்கு அனுப்பிச்சிடுறாரு ராவணன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜனனி சொல்கிறாங்க, வெளியே இருந்துகிட்டே சட்டப்படி தண்டனை ஆதிகுணசேகரனுக்கு நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வீடியோவை ஆதிகுணசேகரன் ஈஸ்வரிக்கிட்டேயும் காட்டிட்டாரு. இதனால் ஈஸ்வரி இப்போ ஜனனி மேலே கோபமாக இருக்கிறாங்க. ஜனனி நினச்ச மாதிரி ஆதிகுணசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை ஈஸ்வரி ஆதிகுணசேகரனை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.